கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் நன்மைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம். நம்ம ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிய கிருபையாய் இருக்கிறது. அவருடைய பெரிய கிருபை நிமித்தமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்ம ஏற்கனவே தொடர்ந்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒலிவ மரத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒலிவ மரத்தை குறித்து பார்த்தோம், ஒலிவ இலையை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலும் கூட ஒலிவ மர கன்றை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அதன் மகத்துவங்கள் மறைந்திருக்கிறது. தேவன் சொல்லுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நாளில் அந்த ஒலிவ மர கன்று குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 128 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு ஆசிர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை குறித்து ஒரு வசனத்தை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதுமாய் கர்த்தருக்கு பயந்து யார் அவருடைய வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அவங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாக பண்ணுறாரு. அவங்க அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய குடும்பத்தில் இருக்கிற மனைவி எப்படி இருப்பாங்க, அவங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க என்று சொல்லி கர்த்தர் சியோனிலிருந்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்களை பார்க்கிறோம். ஆனால் பிள்ளைகளை குறித்து பார்ப்போமானால், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒலிவ மர கன்றுகளை வைத்து ஏன் பிள்ளைகளை ஈடாக ஒரு ஒப்பனையாக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறது? அந்த ஒலிவ மர கன்றுகளினுடைய பயன்கள் என்ன? அது ஏன் அதனுடைய மகத்துவம் என்ன பார்ப்போமானால், வேதத்தில் பார்க்கிறோம். யோபு 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குற ஒரு மரத்தை குறித்ததாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப அது தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளைவிடும் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு மரத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அது என்ன மரம்? அது மறைபொருளாக இருக்கப்படுகிற ஒரு ஒலிவ மரத்தை குறித்து. அந்த மரத்தை வெட்டி போட்டாலும் சரி, அது திரும்ப முளைக்கிறதாய் காணப்படுகிறது. அதனுடைய இளங்கிளைகள் என்ன பண்ணுமா, அது வெட்டி போட்டாலும் அதை மறுபடியும் துளிர்க்கிறது. அதனுடைய வேறு தரையில் பழசாகி அதனுடைய அடிக்கட்டை மண்ணில் செத்து போனாலும் கூட வெறும் தண்ணீரின் வாசனை பட்ட உடனேயே அது துளிர்க்கிறது மாத்திரமல்ல, அதை இளம் மரம் போல கிளை விடுகிறதா இருக்கிறது. இதுதான் அந்த ஒலிவ மர கன்றினுடைய பயன்களாக இருக்கிறது. அந்த ஒலிவ மர கன்றுகளுக்கு இணையாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிற காரியம். கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ, அவருடைய வழியில் யார் நடக்கிறாங்களோ அந்த மனுஷர்களுடைய பிள்ளைகள் இப்படி துளிர் விடுகிற ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. அந்த ஒலிவ மரம் அதனுடைய வேறு பழசானாலும், அது அடிக்கட்ட மண்ணில் செத்து போனாலும் சரி, தண்ணீரின் வாசனை பட்ட உடனேயே அது துளிர் விடுகிறதாய் காணப்படுகிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, ஒருவேளை பெற்றோர்கள் தெய்வத்திற்கு பயப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒருவேளை இருப்பீங்க அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறமா, இந்த வார்த்தை கேட்டதுக்கப்புறமா நம்ம பயந்து கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது அந்த இளம் கன்று எப்படி துளிர் விடுகிறதோ, அது எப்படி வேர் விடுகிறதோ, அதே போல் நம்மளோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி துளிர் விடுகிறதாய் காணப்படுகிறது. அதுதான் சொல்கிறது, உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொல்லி. அந்த ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறவர்களை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, கர்த்தர் சியோனிலிருந்து அவரை உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.